ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தன்சிஹா கிச்சன். இன்றைக்கி நம்ம தன்சிஹா கிச்சனில் மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் தம் பிரியாணிக்கு 1.5 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். 1.5 கிலோ பச்சரிசி, பழைய பிரியாணி அரிசின்னு சொன்னோன்னா கிடைக்கும் கடையில். 5 தக்காளி எடுத்துக்கோங்க. 5 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பிரிஞ்சி இலை, 5 பச்சை மிளகா, 1/2 கிலோ தயிர் பாக்கெட்டு 1, புதினா. இதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ குக்கரில் 1.5 கிலோ மட்டனை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் மூடி விட்டு 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ரொம்ப ஊற்றக்கூடாது. 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மீதி எண்ணெய் ஊற்றுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வெங்காயத்தை நல்லா உதிரி விட்டு போடுங்க. பாதி வெங்காயம் போடுங்க, ஃபுல் வெங்காயமும் போடக்கூடாது. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் பொரிஞ்சு விட்டு எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருங்க பொன்னிறமாக வந்த பிறகு. இப்போ அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ மீதி வச்சுருந்த வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம குக்கர் விட்டு வச்சோம்னா நல்லா வெந்துச்சு மட்டனு. இப்போ மட்டன் தனியாக தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கேரட் எதுக்கு போடுறீங்கன்னு கேட்பீங்க. கேரட் ஒரு கேரட்டை சின்ன கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா இது பண்ணிவிடுங்க. அது சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உரப்பு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் உரப்பு கம்மிப்படுத்தும், நல்லாயிருக்கும். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்காதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ புதினாவை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இப்போ தயிரையும் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ தயிரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பிரியாணி மசாலா 50 கிராம் பாக்கெட்டில் பாதி பாக்கெட் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். இப்போ நல்லா கிண்டி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு
இப்போ கறியை மட்டும் கொட்டிடலாம். தண்ணியை தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டனை கொட்டிடுங்க. இப்போ மட்டன் நல்லா பிரண்டு கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டு இப்போ தேவையான அளவு, பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ நல்லா கிண்டி விட்ட பிறகு இந்த மட்டன் தண்ணி இருக்குல்ல, இப்போ அதை சேர்த்துக்கலாம். மட்டன் தண்ணியை நான் சேர்த்தாச்சு. இப்போ இந்த சட்டியால் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் தண்ணி சேர்க்காம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்டியால். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சு. கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா புளிங்கி வரட்டும் அரிசி. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கிண்டி விட்ருங்க. இப்போ ஓரளவு வெந்திருக்கும், ரொம்ப வெந்திருக்காது, ஒரு 50% வெந்திருக்கும். இப்போ திரும்பியும் மூடி வச்சுருங்க. இப்போ கிண்டி பாருங்கள் தண்ணி எல்லாம் இருக்குதா அப்படின்னு. இப்போ ஓரளவு தண்ணி இல்லாமல் இருக்குது. நல்லா கிண்டி விட்டு இப்போ சமப்படுத்தி விட்டுக்கோங்க. சமப்படுத்தி விட்டு இப்போ தம் போட்டுடலாம். இப்போ கலர் பவுடர் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா சேர்க்காதீங்க. இப்போ கலர் பவுடரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க. அப்புறம் பொரிச்சு வச்ச ஆனியனை சேர்த்துக்கோங்க. புதினாவும் சேர்த்துக்கோங்க மேலே. இந்த 3 பொருளையும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. நாங்கள் ஒரு சட்டியில் தண்ணி பிடிச்சி மேலே வெயிட்டாக வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி நல்லா அடி கொடுத்து கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க அடியிலேருந்து. அப்போ தான் நல்லா மசாலா மிக்ஸ் ஆகும். இப்போ நல்லா கிண்டியாச்சு. சூப்பரான மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தம் பிரியாணி பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.